எனக்கு அன்பான தெய்வ மனிதர்களே, இன்றைக்கு இந்த தேவன் பைபிள் காலேஜ் சார்பாக அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற தலைப்பானது விசுவாசிகளாகிய நாம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய சில முக்கியமான கொள்கைகளை பற்றியும் வேதத்தின் அடிப்படையில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த கொள்கை என்றால் என்ன? ஒரு வேற்றுமை ஒற்றுமை இல்லாத எல்லாவற்றிலும் ஒரு அன்பு, ஒரு சபைக்குள்ளே ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன எல்லாம் தேவைப்படுகிறது? நாம் இதுவரைக்கும் பார்த்த பகுதிகளிலே ஒரு கிறிஸ்தவனுக்கு அடிப்படை தேவையான கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன, அந்த பாவத்தின் விளைவுகள் என்ன, பாவத்தின் சம்பளம் மரணம் என்பதை நாம் பார்த்தோம். அடுத்து ரட்சிப்பின் காரியங்களை குறித்து நாம் பார்த்தோம். ரட்சிப்பு 1, 2, 3 என்று நம் 3 பகுதிகளை நாம் தியானித்து விட்டோம். இந்த 3வது பகுதி குறித்து நாம் நேற்றுக்கு நாம் நிறைவு பகுதி ரட்சிப்பை குறித்தான அந்த எதிர்கால நித்திய வாழ்க்கை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைக்கு ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் நீங்கள் இந்த பூமியிலே வாழ்கிற போது உங்களுக்கென்று ஒரு சில கொள்கைகளை வேத வசனத்தின் மூலம் நான் உங்களுக்கு கற்பித்து கொடுக்கும் பொழுது உங்கள் சபைக்குள்ளே உங்களுக்குள்ளே ஒரு கிறிஸ்தவர்கள் இன்னொரு கிறிஸ்தவர்களோடு எப்படி ஐக்கியமாக இருக்க வேண்டும், ஒருவர் செய்கிற காரியம் இன்னொருவருக்கு இடரலாக இருக்கும், ஒருவரை பிடிக்காது, ஆனாலும் வெளிப்புறமாக அன்பை காட்டுவது போல ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். ஆனால் வேத வசனம் நமக்கு ஒரு கொள்கையையும், ஒரு கிறிஸ்தவன் என்றால் இப்படி தான் வாழ வேண்டும், என்னென்ன வேற்றுமை இருக்க வேண்டும், என்னென்ன ஒற்றுமை இருக்க வேண்டும், எதில் அனுபவிக்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு ஒரு கொள்கையாக இந்த இடத்துல நமக்கு வேத வசனங்களை மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். நாம் இதில் தொடர்ந்து நீங்கள் தியானத்தில் இருந்து இந்த வேத வசன குறிப்புகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுக்கு பிரயோஜனமானதாக இருக்கும். நான் பதிவிட்ட வீடியோங்களோட வாய்ஸ் உங்களுக்கு புரியலைன்னா நான் திரும்ப ஒரு நாள் மொத்த பாடத்தை நம்ம ஒரு நாள் லைவில் எடுப்போம். இன்றைக்கு நாம் பகுதி 1க்குள் நாம் கடந்து செல்வோம். கொள்கைகளில் ஒற்றுமை. நாம் இன்றைக்கி பார்க்க பாடம்னு சில கொள்கைகளை வேதத்தின் அடிப்படையில் தியானிக்கப்படுது. ஆனால் வேதம் நமக்கு என்ன போதிக்கிறது? முதலாவதாக கொள்கைகளில் ஒற்றுமை இருக்க வேண்டும். இப்போ எனக்கு மாத்திரம் ஒரு கொள்கை இருந்தால் அந்த கொள்கையை வச்சு நான் ஒன்றுமே செய்ய முடியாது. என் கூட இருக்கிறவங்களும் அந்த கொள்கையை பின்பற்றினா தான் அந்த வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். அதற்கு வசனம் சொல்கிறது. ரோமர் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் போன்ற வசனங்கள் அடிப்படை கோட்பாட்டுகளில் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்றன. மற்ற காரியங்களில் பன்முகத்தன்மை இருக்கலாம், ஆனால் சத்தியத்தில் நாம் பிளவுபடக்கூடாது. இப்போ ஒரு கிறிஸ்தவ சபைக்குள்ளே நாம் எல்லா விதத்திலும் நாம் வேறுபட்டு இருக்கலாம். ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலேயோ இல்லை மற்றவர்களிடத்தில் பேசுவதிலேயோ நாம் வேறுபட்டு இருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, சத்தியத்தை கற்றுக்கொள்வதிலோ இல்லை சத்தியத்திலோ நீங்கள் நிலைத்திருந்தால் அதில் உங்களுக்குள்ளே கிறிஸ்தவர்களுக்குள்ளே எந்த ஒரு பிளவும் வரக்கூடாது, பிளவுபடக்கூடாது என்பதை ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு ஒரு எச்சரிப்பாக கொடுக்கிறார். ஏன் இந்த சத்தியத்தில் பிளவு வரக்கூடாது என்று ஆண்டவர் சொல்கிறார் என்றால், நம்முடைய கொள்கைகள் ஒருவருக்கொருவர் கடைபிடிக்கும் போது ஒருவர் அந்த கொள்கை பிடிக்காது. அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அடிப்படை கோட்பாடுகள் என்று ஒன்றை நாம் இந்த வசனங்களின் மூலம் நாம் வைத்துக்கொண்டால் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு வலியுறுத்துகிறது. அந்த ஒற்றுமை தான் பல காரியங்களில் நாம் பன்முகத்தன்மையாக இருந்தாலும் சத்தியத்தில் நாம் பிளவுபடாது இருக்க வேண்டும் என்பதை நமக்கு எச்சரிப்பும் கொடுக்கிறது. ஒற்றுமையும் இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்பதை நம்மால் இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்த பகுதியாக 2ஆம் பகுதிக்கு நாம் கடந்து செல்லும்போது சமமான காரியங்களில் சகிப்புத்தன்மை. முதலாவது தான் மற்ற காரியங்கள் நம் பன்முகத்தன்மை வேண்டும். ஆனால் இரண்டாவதாக இங்கேயும் என்ன வருகிறது என்றால் சமமான காரியங்கள். இரண்டாவதாக நம்ம அந்த வசனத்தை பார்த்துவிட்டு நம்ம போனால்தான் நமக்கு அது என்ன சொல்ல வருகிறோம் என்பது உங்களுக்கு புரியும். அதாவது 2ஆம் பட்சமான காரியங்களில் ஒரு சகிப்புத்தன்மை. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 16ஆம் வசனம் வரை, ரோமர் 14ஆம் அதிகாரம் 1-5ஆம் வசனம் ஆகியவற்றின்படி கீழே விஷயங்களில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் ஒருவரை ஒருவர் நியாயந்தீர்க்காமல் அன்புடன் கற்றுக்கொண்டு சரியான பாதையில் பயணிக்க வேண்டும். நம்முடைய நோக்கம்
கிறிஸ்துவை பிரியப்படுத்துவதாகவே இருக்க வேண்டும். வசனம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாம்? ஒருவரை ஒருவர் நியாயம் தீர்க்காமல் அன்புடன் கற்றுக்கொண்டு. இப்போ ஒருவர் தவறு செய்து விட்டால் நாம் என்ன பண்ணுவோம்? அவரை போய் நாம் நியாயம் தீர்ப்போம். இவர் செய்வது சரியல்ல, அவர் செய்வது சரியல்ல, நான் சபையிலே இப்படி இருக்கிறேன், அவர் அப்படி வருகிறார், சரியான நேரத்திற்கு வரவில்லை என்று ஒருவர் நீங்கள் நியாயம் தீர்க்காமல் அன்போடு அவருக்கு கற்றுக் கொடுக்கும்போது, ஒரு சத்தியத்தையோ இல்லை நல்வழியையோ ஒரு அன்போடு நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது அங்கு சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் என்பதையும், நாம் என்ன நோக்கத்திற்காக நாம் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், அவரை பிரியப்படுத்தும் நம் இந்த பூமியில் வாழும் நாட்களில் என்னதான் நாம் அவர்களை ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் நாம் அவரை பிரியப்படுத்துவதில் நம்முடைய காரியங்களிலும் சகிப்புத்தன்மையோடு அவரை பிரியப்படுத்த வேண்டும் என்பதை இந்த வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. மூன்றாம் பட்சமாக எல்லாவற்றிலும் அன்பு. எல்லாவற்றிலுமான அன்பு என்பது இந்த உலக பிரகாரமான அன்பு அல்ல, ஆவிக்குரிய பிரகாரமான கிறிஸ்துவுக்குள் ஒரு அன்பு. இந்த மூன்றாவதாக எல்லாவற்றிலும் அன்பு என்பது எதை குறிக்கிறது என்பதை வேத வசனங்களின் மூலம் நாம் தியானிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1 முதல் 2 வசனங்கள், 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் மற்றும் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் ஆகும். கர்த்தருடைய ஊழியக்காரனோ அல்லது விசுவாசியோ எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கிறது. எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையோடும் அன்போடும் வாழ வேண்டும். இதுதான் எல்லாவற்றிற்குமான அன்பு. ஒரு ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி, ஒரு விசுவாசியாக இருந்தாலும் சரி, ஒரு சபைக்குள்ளே இல்லை ஒரு ஊழியம் செய்கிற இடத்திலே எப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்க வேண்டுமோ எல்லா சூழ்நிலையிலையும் பொறுமையோடும் அன்போடும் வாழ வேண்டும். இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், அதாவது அப்போஸ்தலர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் இந்த தீமோத்தேயுவை பவுலுடன் அழைத்து சென்றதை சுட்டி காட்டுகிறது. அதே போல ரோமர் 14ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 22ஆம் வசனம் நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், தேவனுக்கும் எனக்கும் உள்ள உறவில், அதாவது விசுவாசத்தில் நான் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனம் நம்மளுக்கு எடுத்துரைக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, எல்லாவற்றிற்குமான அன்பு ஒரு சபைக்குள்ளே ஒரு விசுவாசிக்கு எப்படிப்பட்டதாக இருக்கணும்? முதலாவது பொறுமையோடும் அன்போடும், சூழ்நிலையில் எந்த இடத்துல பொறுமையும் அன்பும் வர வேண்டும். எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையும் அன்பும் இருக்க வேண்டும். இதற்கு ஒரு உதாரணம், தீமோத்தேயுவை பவுல் கூட்டிக் கொண்டு செல்கிற வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்தால் உங்களுக்கு அந்த காரியங்கள் உங்களுக்கு புரியும். இரண்டாவது அந்த ரோமர் 14ஆம் அதிகாரம் 21 முதல் 22 வசனம், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற அந்த விசுவாசமானது உறுதியாக இருக்க வேண்டும். அதுவும் ஒரு அன்புக்கு ஒரு அடையாளமாக தேவன் நமக்கு இந்த வசனத்தின் மூலம் நமக்கு எடுத்துரைக்கிறார். அப்போ எனக்கு அன்பானவர்களே, நாம் 3 விதமான காரியங்களை நாம் இங்கே பார்த்தோம். முதலாவது, நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மற்ற காரியங்களில், அதாவது சபை அல்லாத மற்ற காரியங்கள் நாம் பன்முகத்தன்மை கொண்டவர்களாக இருந்தாலும் சத்தியத்தில் நாம் எப்பொழுதும் பிளவுபடாதிருப்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். இரண்டாவது, சகிப்புத்தன்மை. எல்லாவற்றிலும் இல்லை, இரண்டாம் பட்சமான நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த சகிப்புத்தன்மை நமக்குள் வேண்டும். ஒருவரை நீங்கள் நியாயத்திற்கு முன் எச்சரிக்கையோடு அவர்களை நியாயத்திற்காமல் நீங்கள் உண்மையாக இருந்து அவர்கள் பொய்யா இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் சுட்டிக்காமல் அன்போடு சொல்லிக் கொடுத்தால், அன்போடு கற்றுக் கொடுத்தால் யாவரும் உங்களுடைய வார்த்தைகளை கேட்பார்கள் என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. சுருக்கமாக சொன்னால், நாம் கடைசி பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். சுருக்கமாக சொன்னால், அடிப்படை கொள்கைகளில் ஒற்றுமையும் மற்ற காரியங்களில் சுதந்திரமும் எல்லாவற்றிலும் அன்பும், இது ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. மறுபடியும் உங்களுக்காக இன்னொரு தடவை சொல்கிறேன். சுருக்கமாக சொன்னால் எப்படியா, அடிப்படை கொள்கைகளில் ஒற்றுமை, மற்ற காரியங்களில் சுதந்திரம், எல்லாவற்றிலும் அன்பு, இதுவே ஒரு உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த சத்தியங்களை நாம் வாழ்க்கையில் கடைபிடிப்போம். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, நாம் எப்படிப்பட்ட ஆண்டவரை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் பாருங்கள். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அடித்தளமான ஒரு ஆணைத்தனமான ஒரு வாழ்க்கை. நான் இந்த உலகத்தில் கிறிஸ்தவனாய் வாழ்ந்து விட்டேன், பல அவமானங்களை சந்தித்து விட்டேன், சபைக்குள்ளே பிரச்சனை, வெளியிலே பிரச்சனை, ஏகப்பட்ட பேர் ஆசீர்வாதம் இல்லாத குழப்பத்தில் இல்லைன்னா அமைதி இல்லாத வாழ்க்கையிலே செல்கிறார்கள். இன்றைக்கு நாம் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் இருந்தாலும்
இந்த வசனங்களின் மூலம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பது பொறுமையும் சகிப்புத்தன்மையும் எல்லாவற்றிலும் அன்பு நமக்குள்ளே இருக்கும்போது ஒரு கிறிஸ்தவன் இந்த பூமியிலே வாழ தகுதியுள்ளவனாய் இருக்கிறான். கெட்டவை, அதாவது நலமானவர்களை பிடித்துக்கொண்டு கெட்டதை விலக்கி விடுங்கள், அவ்வளவுதான். ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவையான ஒரு அடிப்படை ஒரு வசனமே தான். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார்.